வணக்கம் மிஸ்டர் டிகேபி விலாக்ஸ். பெரளச்சேரியிலேருந்து இப்போ தலைச்சேரிக்கு நாம் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு ட்ரெயினுக்கு இன்னும் டைம் 2 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ தலைச்சேரி ஃபோர்ட்டை பார்க்க போயிட்டுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட தான் இருந்தது. நம்மளுடைய பிளான்லே இல்லாத ட்ரிப்பு இது. நியர்பை விசிட் பிளேஸ் பார்த்தோம். தலைச்சேரி ஃபோர்ட்டுன்னு இருந்தது. அதனால் அப்படியே போய் ஃபோர்ட்டை பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். உண்மையிலே ஃபோர்ட்டு பார்க்குறதுக்கு நல்லாவே என்ட்ரன்ஸ் இருந்தது. வாங்க உள்ளே போவோமா? இந்த மாதிரி இடங்கள்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்து ரசித்ததை உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன். என்னது குமார் அண்ணன் வேறு அதை ரொம்ப பக்கத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாப்புல. சரி நானும் பக்கத்தில் போய் என்னடா இது இருக்குது அதில் அப்படின்னு போய் பார்த்தேன். எனக்கு அதில் ஒன்றுமே விளங்கலை. சரி அடுத்த இடத்த போய் பார்ப்போம். இல்லை நம்ம நல்லா தெரிஞ்சால் போதும். மரம்லாம் அப்புறம் மாதிரி தான். எந்த ஏரியாவில் இருக்குன்னு ஃபோக்கஸ் நம்மக்கிட்ட தானே இருக்கணும். இந்த கோட்டை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியால் கட்டப்பட்டது. பல சுரங்க பாதைகளும் கடல் வழிக்கு செல்லும் பாதைகளும் அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த கோட்டையில். இந்த கோட்டையை நீங்கள் பார்க்கும்பொழுதே தெரியும் எவ்வளோ பழமையான கோட்டை என்ன. இந்த கோட்டையை நீங்களே பாருங்களேன், பிரம்மாண்டமும் அழகுமே நிறைந்து இருக்கு. பக்கத்திலே பாருங்கள் தலைச்சேரியோட முக்கிய வீதிகள்லாம் வச்சுக்கிறது. இது காவலர் மறைந்திருந்து சுற்றி உள்ள கோட்டையில் வர்றவங்க போகிறவங்கள பார்க்குற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே மேலே ஏறி போய் பார்ப்போமா? போய் பார்ப்போம் வாங்க. இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு வியூ நல்லா தான் இருக்குது. இது வந்து காவலர் நேராக போயிட்டு வர மாதிரி உள்ள அமைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன ஒத்தையடி பாதை மாதிரி மேலே அந்த மதில்ச்சுவர் மேலே போயிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மறைச்சிட்டுனா பண்ணுறாது சோல்ஜர். நாங்கள் நண்பன் என்னை அசிங்கப்படுத்திட்டான். என்னை மட்டுமே நான் வீடியோ எடுக்கிறேன், அவனையும் எடுக்கணும்னு. ஆனால் திரும்புங்க, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. பக்கத்துலேயே ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. கீழே விழுந்தால் நேராக நம்ம வந்து ஜிஹெச்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே ஒரு படி தெரியுது, மேலே ஏறி பார்ப்போம். இங்கே பசங்கள்லாம் கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம மேலே ஏறி போய் பார்ப்போமா? வாவ், சின்னதாக ஒரு கலங்கரை விளக்கம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். பக்கத்துலேயே ஒரு சர்ச்சு இருக்குது. ரொம்ப பழமையான சர்ச்சுன்னு நினைக்கிறேன். கோட்டை, சர்ச்சு, பக்கத்துலேயே கடற்கரை, வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா தலைச்சேரியில் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப பழமையான சர்ச்சுன்னு நினைக்கிறேன். ஓட்டு கட்டிடத்தில் அமைப்பாக இருக்குது இது பார்க்குறதுக்கு. இது புதுசுன்னு நினைக்கிறேன். சரி, இது என்னமோ குகை மாதிரி போகுது. உள்ள என்னன்னு தெரியலை. உள்ளே போய் திரும்பியும் ரைட் சைடு போகிற மாதிரி இருக்குது. சரி, நம்ம ஒரு வழியாக கோட்டையை பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே மெல்ல மெல்ல நடப்போமா? பாய் பாய். நீங்கள் தர சப்போர்ட்டால் தான் இது மாதிரி வீடியோலாம் என்னால் எடுத்து போட முடியாது. நன்றி.